கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. நல்ல அழகான பாடலை பாடின அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரெக்டாக மணி இப்போது 9:40 அப்படின்னு எனக்கு தெரியுது. அதை மனதிலே வைத்துக்கொண்டு பிரசங்கிப்பதா என்று ஒரு சவால் எனக்கு இருக்குது. சரியா? ஒருவேளை அதை முன்னாடியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 மணிக்கு தான். ஆனாலும் ஒரு சத்தத்தை நாம் கேட்க போகிறோம் இன்றைக்கி. சரியா? அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தேவ சித்தத்தின் சத்தம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய சித்தத்தின் சத்தம், அது எப்படிப்பட்ட சத்தமாக இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்றத மிகவும் கவனத்தோடு நீங்கள் எல்லோரும் ஜெபத்தோடு இந்த செய்தியை கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தினத்தில் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் கால், ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கெஸ்ட்டு வராங்க அப்படின்றதுனால மாத்திரமல்ல, சரி சில வேலைகள் இருந்தது, நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் வராரோ அப்படின்ட்டு நினைத்தேன். அப்படின்னா பிரசங்கிப்பது ஒன்றும் கடினத்து தன்மைக்கு இருக்குது அப்படின்றதுக்காக சொல்லலை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் சொல்லவில்லை. சரியா? நீங்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எப்போ அண்ணன் எந்திரிப்பார் தின்ன காலியாகும்னு நினைக்கிற கூட்டத்தில் நானும் ஒருத்தன். அதாவது எப்போ பிரசங்க வீடை கிடைக்கும்னு விரும்புகிற ஒரு மனிதன். ஆனாலும் நேற்று தினத்தில் இருந்த சில வேலைகள்லாம் யோசிக்கும் போது சரி ஒருத்தர் கடவுளாக பார்த்து அனுப்புகிறாரு போல் அப்படின்ட்டு நினச்சிட்டு நானும் ஒரு பாஸ்டர் வருவார்னு வெயிட் பண்ணோம். காலையில் கங்காபுர திருச்சபைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய டிவோஷனல் ஆன் பண்ணிவிட்டு எல்டர் சுரேஷ் இருந்தார். ஒரு தோத்திரம் போட்டுட்டு உட்காந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி பிரசங்கம் நம்ம இல்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஃபோன் வருது. இந்த டிவோஷனல் அட்டன் பண்ணும்போது ஆரம்பத்திலே ஜோயல் பாஸ்டர் அப்படின்னு இதில் கூப்பிட்டா, ஆனாலும் அந்த சத்தத்துக்கு என்னோடய பதில் கொடுக்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துட்டு சரின்னு வெளியில் போயிட்டேன். வெளியில் போனவே திரும்பி உள்ளே வரவே மனசு இல்லை. அப்படி ஒரு சத்தம் தான் இன்றைக்கி கொடுக்க போகிற சத்தம். பாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் வர முடியல, நீங்களே பிரசங்கம் பண்ணிடுங்கன்ட்டு. வேக வேகமாக வேதத்தை புரட்டும் போது, இப்படி புரட்டினா நான் பேச மாட்டேன், கொஞ்சம் ஜோம் பண்ணு, கொஞ்சம் நிதானி என்று சொல்லும் பொழுது ஜெபத்தில் இருந்து இந்த வார்த்தையை தேடி பிடிக்கும்போது நமக்கு தென்பட்ட ஒரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 - 17 முடிய யாராவது ஒருத்தர் நல்ல உரத்த துணியில் நீங்கள் வாசிக்க முடியாது என்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 - 17 முடிய. சரி, இதே வேகத்தோடு தான் நானும் காலையில் போனேன், எனக்கு கிடைக்கல. இன்னும் ஒரு முறை நிதானமாக ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் அந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அந்த சித்தம் என்ன, அந்த சத்தம் என்ன என்பதை நாம் மௌனமாய் தேவனுடைய சமூகத்தில் நிதானித்து நாம் கேட்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய வேதத்திலிருந்து சில வேத வசனத்தை நாங்கள் புரட்டி பார்க்க மிகுந்த வாஞ்சையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர், என்னை நீர் மறைத்து நீர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் உம்முடைய முழு வல்லமையை நாங்கள் இந்த செய்தியின் மூலமாக உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஞானவானா, ஞானமற்றவர்களா, அறிவுள்ளவர்களா, அறிவற்றவர்களா என்பதை நிதானித்து பார்ப்பதற்கு, இந்த சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு கர்த்தர் மெல்லிய ஒரு குரலிலே எங்களோடு நீர் பேசும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நிச்சயமாக
எங்களோடு நீர் பேசுவீர் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட 3 வசனங்கள். தேவ சித்தத்தின் சத்தம். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனசில் எழும்பக்கூடிய பதில்கள் என்ன அல்லது கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி வந்துச்சு, என்னெல்லாம் பதில் வந்துச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ சித்தம், தேவ சித்தத்தின் சத்தம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய இருதயங்களிலே ஏதாவது கேள்விகள் அல்லது பதில்கள் யாருக்காவது வந்துச்சா? எனி கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் ஏதாவது உங்கள் மனசில் எழும்புச்சா? இது 1-2 பேர் உதவி செய்யலாம். தேவ சித்தம்ன்ற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் தான் வச்சுருக்கோம், மௌனம்ன்று. அடுத்தது வாங்க, என்ன ஜோயல், என்ன தேவ சித்தத்திற்கு என்ன ஒப்படைக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை அவருக்கு தோணி இருக்குது. வேற படிப்பு, ஓகே, எஜுகேஷனல்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்படைக்கணும்னு சொன்ன உடனே நல்ல பதில். வேற ஓகே, ஆமாம், காலம் பொல்லாததாக இருக்கிறது, நேரத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு. வேற இன்னும் ஒன்று, தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கா? அந்த வார்த்தை கேட்டிருக்குது. அதே தானா? யா சேம். சரியா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவ சித்தத்தினுடைய சத்தத்தை ஒரு மனிதன் உண்மையாகவே புரிந்து கொண்டான் என்று சொன்னால், சரிங்களா, இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை ஒரு மனிதன் உண்மையாகவே புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை தான் இன்று நாளில் என்ன செய்ய போகிறோம், ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை நீங்கள் இன்றைக்கி மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தேவனுடைய விருப்பமானது, தேவனுடைய ஆசையானது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும், அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரணும் அப்படின்றத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கிடணும். நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன், அது சரியான ஒரு முறையில் அந்த விஷயத்தை கொண்டு போக முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னோம் அப்படின்னா அதில் யாருடைய முழு ஆசைகள் இருந்தது என்பதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நம்ம அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது தான், அதை தியானிக்கும் போது தான் தெரியும், நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் செய்தேனா அல்லது உண்மையாகவே நான் தேவனிடத்தில் வைத்து அதை நான் ஜெபித்து அல்லது அவருக்கு கீழ்ப்படிந்து இதையெல்லாம் நான் கேட்டு செய்தேனா என்ற விளக்கம் நமக்கு அந்த நேரத்தில் தான் புரியும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள பெரிய ஒரு காரியம் மாத்திரமல்ல, சின்ன சின்ன காரியத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்குது அப்படின்றத மறக்க வேண்டாம். நிறைய பேர் நினைக்கலாம், ஒரு திருமணம் இருந்துக்குன்னு சொன்னால் அந்த திருமணத்தை தானே பெரிய தேவ சித்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டு கட்டும்போது தேவனுடைய சித்தத்தை நான் தெரியணும் அப்படின்னு நினைக்கலாம். இடம் வாங்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அல்லது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கினாலும் சரி, நம்ம இருக்கலாமோ என்று தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதத்திலும் தேவனுடைய விருப்பமானது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படின்றத மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. முதல் காரியத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு முதல் படி என்ன அப்படின்னா கீழ்ப்படி. முதல் படி என்னது? கீழ்ப்படி. ஒரு பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் சொன்னார், கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படி இல்லை அப்படின்ட்டு. இந்த ஞானி பேர் என்ன தெரியுமா? இல்லை சொல்லுங்கள், கேட்க நல்லா தான் இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஞானியில் முட்டாளின் எண்ணத்தில் இருந்தால் ஞானியே புறப்படுவான். கவனிச்சிங்களா? வேதத்தில் இருக்கிறதுல பெரிய ஞானி யாரை சொல்லுவோம்? சாலமோன் ஞானி என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்து ஞானத்திலே உதைந்திருக்குதா? அவருடைய வாழ்க்கை அந்த விஷயத்தில் நீங்கள் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆரம்பத்திலேருந்தே ஞானியோடு அல்லது ஞானத்தினாலே பிறக்கப்பட்டாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் என்பதை அவன் மேல்படிக்கு நகரும் போதுதான், அவன் தள்ளப்படும் போதுதான் தெரியும் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருந்திருந்தால் அது மேல்படிக்கு கொண்டு போயிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுகமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது,
இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தேவ சித்தத்தை இது நான் செய்கிறது கரெக்டு தானா, இந்த விஷயத்தில் நான் சரியாக தான் முடிவெடுக்கிறேன்னா, இந்த தீர்மானமானது என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்றதாக இருக்குதா அப்படின்றது எப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அங்கே வேதம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய. முதல்ல அவருடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு அவசியம்னு இந்த வேத வசனம் சொல்லுது. என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன இருக்கணுமா? தேவ சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். முதல்ல நான் தேவனுடைய விருப்பத்தின்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா எனக்கு முதல்ல அந்த ஒரு மனசு வரணும். நான் தேவ விருப்பத்தின்படி தான் செய்கிறேனான்ட்டு. ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாராவது செய்வீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறீங்க, ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதுறீங்க, ஒரு ஹோம்ஒர்க்கே எழுதுறீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களால் செய்ய முடியுமா? அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க் பண்ணுற டைமிங் வந்து நீங்கள் பொதுவாக ஒரு 2 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆமாவா இல்லையா? அதை அனுபவிச்சிருக்கோம் நம்ம. அது ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலைகளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆர்வம் என்பது அவசியம். அதே போல் தேவனுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பார்க்கும்போது நான் தேவனுடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நான் கீழ்ப்படிவது அவசியமாக இருக்குது. அந்த கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் நான் அதை விரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய விஷயத்தில் இதை விரும்பாமலே நாம் அநேக விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது மிகப்பெரிய ஒரு தப்பு. நம்ம விரும்பணும். அதை விரும்பும் போது தான் அதை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தரும் பொழுது அதனுடைய மகத்துவமும் அதில் இருக்கக்கூடிய அழகான விஷயமும் நமக்கு என்ன செய்யும், அப்போதான் புரியும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் எதை கேட்டாலும் அவர் விருப்பத்தின்படி செஞ்சிருவார்னு நம்ம நினச்சிட்டு அந்த விருப்பத்தில் நான் ஆசைப்படுற காரியத்தில் என் ஆண்டவர் அதில் சித்தம் வைத்திருக்கிறாரா அப்படின்றத என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா யோசிக்க மாட்டோமா. அது ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நான் சொன்ன உதாரணங்களில் வீடு கட்டுற காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் என் தேவன் விரும்புகிறாரா, அவருடைய சித்தம் அதில் இருக்குதா, அது என் வாழ்க்கைக்கு அவர் போட்ட திட்டமா அப்படின்றத யோசிக்காமலேயே நம்ம விருப்பத்தை முன்னாடி சொல்லிகிட்டே போயிடுறோமா. அப்படி சொல்லும் பொழுது கீழ்ப்படிதல் என்ற ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அப்படி பண்ணாமல் இருக்கும்போது தேவனை நாம் நிராகரிக்கிறோம் என்பதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பதிலாக இருக்கிறது. சரி, நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அந்த வசனத்தின்படி நடக்கிறேன், எல்லாம் சரி. ரொம்ப அதிகமாக அநேகர் நம்ம தவறு செய்கிறது என்னென்னா, இது தேவனுடைய திட்டத்தில் தவறு செய்கிறது என்ன தெரியுமா? ஜெபம்ன்ற ஒரு விஷயம் நம்ம வச்சுருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? 4 முறை கேட்டுட்டேன், கை ஒருத்தருக்கும் தூக்கலைன்னா அப்போ யாரும் ஜெபிக்கலைன்னு நான் எடுத்துக்கிட்டாவா? எப்படி எடுத்துக்கிட்டோம்? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? குட் மார்னிங், குட் மார்னிங். தூக்கெல்லாம் கலைந்து போகட்டும். சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? எல்லாருமே ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் சில நேரத்தில் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை வருது? ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது, ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும், இப்போ நம்ம திருமண நாட்களுக்கு கடந்து போயிட்டு இருக்கனால எனக்கு அதுதான் உதாரணமாக வந்துட்டே இருக்குது. நான் அதை பயன்படுத்துகிறேன். சரிங்களா? ஒரு திருமணத்துக்கு நான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு வைங்களேன். அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நாள் குறிக்கிறது முதற்கொண்டு, அதுக்கு பொருட்கள் வாங்குறதுலேருந்து, அதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் நான் செய்கிறதுக்கு ஒரு முயற்சித்து நான் முடிவு பண்ணுறேன். அந்த முடிவு பண்ணுற ஒரு காரியம் எப்போ இருக்கணும்னா, திருமணத்திலே அன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்கக்கூடாது. எப்போ ஜெபிக்கணும்? அப்போ எப்போ ஜெபிக்கணும்? எப்போ ஜெபிச்சிருக்கணும்? அந்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த வார்த்தைகளை என் இல்லத்திலே நாங்கள் பேசுவதற்கு முன்னாடியே. இன்றைக்கு முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்படைக்காததுனால அநேக பிரச்சனைகள் வர்றனால என்னுடைய தேவ சித்தம் இதுதானான்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடியல. செஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் இதை விரும்பாம போயிட்டாரோ, இது தேவனுக்கு புறம்பாக நான் செஞ்சுட்டேன்னு எப்போ திரும்ப சொல்லுவோம்? எல்லாம் வாங்கின பிற்பாடு அடி உதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிப்போம், சே தெரியாம சூஸ் பண்ணிட்டோமோ. எத்தனை பேர் இன்னைக்கு புலம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லி பார்க்குறேன். எத்தனை பேர் வருந்துகிறோம் என்று தெரியல. அவசரப்பட்டு இந்த மாடலை நான் கண்டுபிடிச்சிட்டேனோ, அவசரப்பட்டு இந்த இடத்துல இந்த ஒரு சுவரை எழுப்பி விட்டேனோ, அதற்கு கூட குழப்பம் தான்.
ஒரு சின்ன சின்ன காரியத்திலும் தேவனுடைய விருப்பம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அது மிகவும் மோசமானதா இருக்கும் என்பதை நீங்க மறக்காதீங்க. அது இன்னைக்கு தெரியாது. நான் ஒரு 15 வயசுல ஒரு முடிவு எடுக்கிறேன், 25 வயசுல ஒரு முடிவு எடுக்கிறேன், அதனால என்ன பலன் என்று சொல்லி யோசிச்சு 45 வயசு வரும்போது தான் நம்ம யோசிப்போம், ஐயோ நான் தவற விட்டேனே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் இப்படிப்பட்ட சத்தங்களும் அழுகையும் வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தீர்மானம் சரியில்லாமல் போகும்போது. அப்ப என்னுடைய விருப்பமானது நான் முன்வைத்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னாடியே ஜெபிக்கணுமா? இந்த திருமணத்து நேரத்துலலாம் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டேன். திருமணத்தன்னைக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ செக்ஷனா, திருமணத்துக்கு அப்புறமா ஒரு ஃபோட்டோ செக்ஷனா கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? திருமணத்துக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் சத்தம் வருது பார்த்தீங்களா? ப்ரீ மேரேஜ் ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் அது வாயில் கூட வர மாட்டேங்குது. திருமணத்தன்னைக்கு ஒன்று எடுப்பாங்க, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போவாங்க, மலைக்கு போவாங்க, கடலுக்கு போவாங்க, எல்லாத்துலையும் எடுக்கணுமா? ஜோம் பண்ணுங்க, புரிஞ்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, சில வேளைகளில் இப்படிப்பட்ட விஷயங்களும் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அவர் இல்லாமல் ஒரு உன்னுடைய இமை பொழுது கூட உன்னை காப்பாற்றுறேன், கொஞ்சம் கூட நான் விடுறதில்லை, உன்னை சின்ன சின்ன விஷயத்தில் உன்னை பராமரிக்கிறேன், பாதுகாக்கிறேன்லாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் நம்பி தானே வாசித்து ஜோம் பண்ணிட்டு கிறிஸ்தவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சேர் இங்கேருந்து இப்படி நவட்டப்படணும்னு சொன்னால் அவருடைய சித்தம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன காரியம் கூட என் வாழ்க்கையில் தேவன் நிர்ணயிக்கும் போது அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் தேவனை சார்ந்து இல்லாமல் ஒருவேளை நடக்கும் போது அது தேவனை சார்ந்து இருக்காது, அது எனக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, நிச்சயமாக அது சாபத்தை கொடுக்கும். மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிப பருவத்தினாலும் சரி, பெரியவங்களாலும் சரி, தேவன் அதை விரும்பி நம்மிடத்தில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காரு. எவ்ரிதிங் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆல் என்று அர்த்தம், அல்லது முழுமை என்று நம்ம தமிழில் சொல்லலாம். எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யணும்னு பைபிள் போட்டிருக்கு, அதை அப்படியே ஓரமாகவே வச்சுக்குவோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வாசிக்கவே செய்வோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பாவ மன்னிப்புக்கு வார்த்தை சொல்லி கேட்டோம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் செஞ்ச பாவம், செய்யாத பாவம், தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், அப்படி டப் 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 டப்புன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நினைச்சுப்பாரு அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கடந்து வந்துட்டு தான் இருக்கணும். அதை நம்ம செய்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். தேவ சித்தத்தின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், பின்பு அவர் சித்தம் நம் வாழ்க்கையில் புலப்படும் என்பதை மறக்காதீங்க. முதல்ல அந்த சத்தத்தை கேட்கணும், அதை கேட்டால் தான் நமக்கு நடக்கும். அதை கேட்காமலேயே நம்ம இருக்கும் பொழுது அதனுடைய சத்தத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியாமலே போயிடும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது யார் ஆண்டவர் சார்பில் பேசலையோ, யார் பயபக்தியோடு பேசலையோ, அந்த சத்தம் நமக்குரிய சத்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லைங்களா? ஒரு விஷயத்துக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னே, இந்த மாதிரி வீடு கட்டுங்க, இப்போல்லாம் நிறைய பேர் இதான் விரும்புகிறாங்க. வீடு குடியிருக்க போகிறது நான், என்னுடைய விருப்பம் அதில் இருக்கணும், அது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். மற்றவங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. அதான் சொல்லுவாங்க, சஜஷன்ஸ் யார் வேணாலும் கொடுப்பாங்க, எல்லாருமே கொடுக்கலாம். ஆனால் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது தீர்மானம் எடுக்கிறது யாராக தான் இருக்கணுமா? ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்கணுமா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சபையா, அங்கேயும் அப்படி தான். ஒரு அரசியலா, அங்கேயும் அப்படி தான். ஒரு குடும்பமா, அங்கேயும் அப்படி தான். எல்லாரும் ஆலோசனை சொல்கிறது தவறே கிடையாது. அது நல்ல ஆலோசனைகளாக இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தீர்மானம் எடுக்கும்போது, ஒரு நபர் சொல்லி இருக்கும்போது அது தெளிவாக இருக்கும். அதுதான் நம் வாழ்க்கையில் கிறிஸ்து அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நீங்கள் நானும் இடம் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அது இல்லாதனால அநேக பிரச்சனை, அநேக அழுகைகள், அநேக கண்ணீர்கள், அநேக பதற்றங்கள், பயங்கள் வாழ்வில் என்ன செய்து இருக்கிறது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, when you work you work, when you pray God, yes correct, என்ன சொல்லு, God God, நீ ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்கள். when you work you work, when you pray God works. யோசிச்சு பாருங்க, நம்ம வேலை செய்யும்போது நம்ம வேலை செய்கிறோம், நாம் தேவனிடத்தில் கொண்டு போயிட்டு அதை சொல்லும் போது தேவன் வேலை செய்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
நிறைய நேரத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கட்டும், உம்முடைய விருப்பம் வரட்டும், எல்லாத்தையும் நல்லா அறிக்கை ஏற்றுவோம். பேசுறதுலாம் நம்மளாம் கில்லாடி தான், ஜெபிக்கிறதுல நமக்கு கில்லாடி தான், சொல்லிட்டு நம்மளே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? அப்போ யார் பாஸ்டர் வேலை செய்வா? நான் செஞ்சதானே செய்ய முடியும், தேவன் அந்த பலத்தை தானே கொடுக்குறாரு, அதெல்லாம் வியாக்கியானமாக நம்ம சொல்லிடுவோம். அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில விஷயத்தை ஆண்டவருக்காக கேட்டுட்டு ஜெபிச்சு, இந்த விஷயத்தை நான் செய்யலாமா வேண்டாமா, எனக்கு இங்கே வேலை கிடைக்கலாமா வேண்டாமா, எனக்கு இங்கே போகலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா வேண்டாமா, இந்த 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 விஷயத்தில் நான் பண்ணலாமா, இதை நான் முதல்ல உள்ளே போகலாமா போகக்கூடாதா, ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு, ஆண்டவரே உண்மை நம்பி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனால் எப்படி இருக்கும்? போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? உள்ளே போன பிற்பாடு தான் நம்ம யோசிப்போம், ஒருவேளை தெரியாமல் வந்துட்டோமா ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா காணல் நீர், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காணல் நீர். காணல் நீருக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? இல்லாதது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. காணல் நீர் அப்படின்னா அதுக்கு விளக்கம் இல்லாதது ஒன்று. ஒரு 8ஆம் வகுப்பில் நான் படித்தது ஞாபகம் வந்துச்சுப்போம், சரியா? அந்த வருத்தத்தை சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம தூரத்தில் போகும்போது பார்க்குறதுக்கு இந்த ரோட்டில் ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறைய டைம் ஆசைப்பட்டிருக்கேன், டயர் வந்து தண்ணியில் அடிக்க போகுது, ஏற போகுது, ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பக்கம் போய் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து ரொம்ப தூரம்னா அடுத்தது இருக்கும், போக போக இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா இருக்காது. இந்த மாதிரி விஷயம் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் மாறுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும், பெரிய நிறுவனம், சரிங்களா, பெரிய நிறுவனமாக இருக்கும், ரொம்ப சம்பளம் அதிகமாக நமக்கு கொடுக்கப்படலாம், நிறைய ஒரு செல்வாக்கு நமக்கு கிடைக்கலாம், அநேக பாராட்டுக்கள் நமக்கு கிடைக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் சரி, எங்க உங்களுக்கு ஒரு 80,000 உங்களுக்கு தரேன், நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க, நம்ம கேட்ட பிரகாரமாக தான் எல்லாமே கொடுக்கப்படும். ஆரம்பத்தில் நம்ம கேட்குற மாதிரியே தான் இருக்கும். அது எல்லா விஷயத்துலையும் நம்ம மனசு என்ன விரும்புதோ அதே மாதிரி தான் எல்லாம் கொடுக்கப்படுற மாதிரியே தோணும். அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இந்த ஒரு சனிக்கிழமை மட்டும் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்ல சம்பாத்தியம், நல்ல பாராட்டு, நல்ல உத்தியோகம், நமக்கு ஏற்றபடி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு சனிக்கிழமை வேலைகளில் இருக்கலாம், ஏன்னா ஒரு உணவு சாப்பிட்ற அந்த காரியத்தில் இருக்கலாம், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எல்லா விஷயத்திலும் தேவனுடைய விருப்பம் வேணுன்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வாசிப்போம் ஒரு வசனத்தை, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். இன்னைக்கு ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போயிட்டு, ஐயா எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். அவரு ஏதோ ஒரு வேலை பிஸியில் அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்க முடியாமல் நாட்கள் தள்ளி கொண்டே போச்சுன்னு வைங்களேன். ஒரு 10 கால் பண்ணதுக்கப்புறம் 11வது கால் மறுபடியும் நம்ம ஃபோன்லேருந்து இப்படி எட்டி பார்க்குறாருன்னு வைங்களேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த மனுஷனுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் தொண்ணு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒரு சத்தம் நமக்குள்ளே சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? சொல்லுவோமா? அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பொறுமைசாலியாக இருந்தாலும் சரி, எதுக்கு இந்த ஃபோன்? முதல்ல அட்டன் பண்ணி பேசுவோம். ஒரு 3-4 ஃபோனுக்கு அப்புறம் அட்டன் பண்ண பேசுறதுக்கு மனசு வராது, அப்படியே வச்சுருவோம். ஆனால் இதை அப்படி கிறிஸ்துக்கிட்ட கொஞ்சம் ஒப்பிட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் சரி, எதை கேட்டால், ஐயா நாளைக்கு ஒரு 50 ரூபா துட்டு இல்லை ஐயா, கொஞ்சம் கொடுங்க ஐயா, அதவா? எதை கேட்டால், எனக்கு வீடு இல்லை, ஒரு வீடு கட்டி கொடுங்க ஆண்டவர், அதுவா? எதை கேட்டால் தருவாராம்? ஞானத்தை கேட்டால், வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். அந்த வார்த்தை என்ன எனக்கு தாக்கிச்சுன்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் அர்த்தத்தை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் ஞானத்தை கேட்டால் கொடுப்பாரு, ஏன்னா என் கடவுள் அவர், அது எனக்கு தெரியும், அது இயல்பு, அது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கிற அதே ஞானத்தை ஜோனத்தானுக்கும் கொடுப்பார், ஜோனத்தானுக்கு கொடுத்த அதே ஞானத்தை எபிக்கு கொடுப்பார். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய தேவன். இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஞானம், இவனுக்கு மட்டும் அதிக ஞானம் அப்படி தர்றதல்ல. நாம் அவருடைய விருப்பத்தின்படி கேட்கும் போது, அவர் விருப்பத்தின்படி செய்யும் போது, நான் ஜெபிக்கும் போது, முன்கூட்டியே அறிக்கை செலுத்தும் போது இந்த ஞானம் எனக்கு கிடைக்கப்படுகிறது என்று நீங்க மறக்க வேண்டாம். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, அடுத்த வார்த்தை எனக்கு உற்று நோக்கி பார்த்தேன், அதுதான்
ஒரு ஃபோன் கால் 10 கால் வந்ததுக்கப்புறம் என்னால் முடியலன்னு நம்ம சொல்லி வருத்தப்படுறோம். ஆனால் இங்கே சொல்லும்போது ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் எத்தனை முறைங்க அவரும் பார்த்துட்டே இருப்பார். எத்தனை தடவை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் பொறுமையாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் இருக்கிறார். அதற்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கானா? இருக்குது. நியாய தீர்ப்புன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிருபையின் காலம் என்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் முடியும் வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை திருப்பி 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 கேட்டாலும் நமக்கு கொடுக்கப்படும். இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பழமொழி சொல்ல, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கானா அப்படிம்பாங்களாம். முதல்ல எனக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் தான் போக போக நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க, நம்ம சில தவறுகள் செய்யும்போது அதனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது புரியுது. அதிலே தான் மறுபடியும் அரைச்சமாக அரைச்சிக்கிட்டு அதிலே ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அடுத்த நிலைக்கு நான் எப்படி தள்ளப்படணும், அடுத்த நிலைக்கு நான் எப்படி போகணுன்ற ஒரு புரிதல் நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா இன்னும் வரலை. தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்போது மனிதன் என்ன செய்வானா, ஏசிட்டு போயிடுவான். ஆனால் இயேசு பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேசும் தெய்வம். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? பேசும் தெய்வம் நீ, பேசாத கள்ளோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைச்சவர் நீர், என்னை வணங்கும் நீர், அப்படி நிறைய வந்துட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள். எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? நிறைய நேரத்தில் அப்படி சொல்லுவாங்களே, ஒரு அதுவும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோகாமல். நான் சொல்ல வரல, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. ஜெபிக்காமலே எனக்கு ஜெயம் கிடைக்கணும்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? நாம் இதில் மறந்து போகுகிற சில விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபிக்காமலே ஜெயம் வரணும் அப்படின்னா, வெற்றி கொடியை பிடிக்கணும்னு ஆசை, வெற்றி ஆகாமலே தோல்வியாக இருந்துக்கிட்டு எப்படி கொடியை பிடிக்க முடியும்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்றவனுக்கு தானே கொடி கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க. நான் இங்கேயே உட்காந்துருக்கு, எனக்கு கொடி வந்து கொடுங்கன்னு எப்படி கொடுப்பாங்க? எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்ருக்கோம் தெரியுமா? தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக சில விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம கொடுத்துட்ருக்குறோன்ட்டு பார்க்குறோம். அடுத்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது, கீழ்ப்படியதும் இல்லை, கீழ்ப்படியை முன்வைத்து நான் வந்தாலும் அதை முழு மனதோடு ஜெபிப்பதற்கும் மனசு இல்லை. வேத வசனத்தை என்ன செய்யணும்னா நம்ம அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அந்த விஷயத்தை நமக்குள்ளே போக முடியுமா. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வேத வசனத்துக்கு முன் வைத்து ஜெபிக்கிறனா ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, அதை என்ன பேசியிருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாசிக்கிற சங்கீதத்தில், கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றோம். கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், எது? வேதாகமம். ஒப்பிட்டு பார்க்கணும் அதை. இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கையில் இது சரியாக இருக்கா, ஆண்டவர் இதன்படி சொன்னாரே என்ன பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாரான், பாஸ்டர் என் வாழ்க்கையில் நான் சில விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாரான். சரி, அந்த பாஸ்டர் கேட்டாரன், என்ன பதில்? டாஸ்மார்க்கில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் வேலைக்கு போட்டுமா இல்லையான்னு கேட்டாரான். அதாவது ஒயின் ஷாப் சொல்கிறோம் இல்லையா, மதுபானம், அரசு ஊழியர்களாக உருவாக்கப்பட்ட ஸ்தலம், கம்பீரமான பிரம்மாண்டமான இடம் இல்லையா, அந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் போட்டுமான்னு கேட்குறேன். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஷால்வி வேதத்துக்கு ஒப்பிட்டு அதை இணைத்து படிங்க, பேசுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது வேதவசனம்னு சொல்கிறாரு. டாஸ்மார்க்கு கடைக்கு வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா சொல்லுங்கள்? போகக்கூடாது. பைபிளில் சொல்லவே இல்லையே, ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு வசனமே இல்லையே, போகலாம் தானே. சிகரெட் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? தண்ணி அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம். இந்த தண்ணியை சொல்கிறேன், நீங்கள் விவரமான ஆளுன்னு எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் விவரமாக தான் இருக்க வேண்டி இருக்குதுல்ல. சொல்லுங்கள் பார்ப்போம். டாஸ்மார்க் கடையில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் போகலாமான்னு கேட்குறாரன். துன்மார்க்கனுடைய வழியில் நடப்பவனும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பா சொல்லி முடிச்சிட்டேன், பரவாயில்ல. நீ யோசிச்சு பாருங்கள், டாஸ்மார்க் கடைக்கு வேலைக்கு போகக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, கோல்டு ஃபில்டர்னு ஒன்று இருக்கான், அதை அடிக்கக்கூடாது, அப்படி பைபிள் எங்கேயா போட்டிருக்கா? அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதத்தில் நேரடியாக கொடுக்கப்படலை, ஆனால் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஏன் தேவனுடைய வசனத்தை ஒப்பிட்டு என் வாழ்க்கையில் உள்ள சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்வு பிரயோஜனமாக இருக்கணும். அப்போ வேத வசனம் சொல்லுது, வாசிங்க நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, திராட்சை ரசம் பரியாசம் செய்யும்.
அது பரியாசம் மாத்திரம் செய்யுமா அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அங்க முன்னாடி பார்த்தோம், ஐயா நீ ஞானத்தை கேட்கணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து கேளு, அவர் கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். இங்க நீ அதை குடிக்கும் போது உன்னுடைய ஞானம் ஒண்ணு வராது, நீ முட்டாள்தனமான காரியத்தை செய்வ. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் ஆளை பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஊர் உலகத்தில் பார்க்காத ஆள் இல்லை. டபுள் ட்ரிபிளாக பேசுவாங்க. நேரம் நின்று பேசுனா ஆட்டிட்டு பேசுவாங்க, ஆடிட்டு பேசுனா நேரம் நிற்பாங்க. நம்ம எதை சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டாங்க, எதை சொல்லலையோ அதை செய்வாங்க. அதுதான் அரசாங்கம் கொடுக்குற தண்ணீரில் இருக்கக்கூடிய வல்லமை. அப்படிதானே? சீரழிகிறாங்க, சீரழிகிறாங்க. அப்போ வேதத்தில் நேரடியாக சிகரெட் அடிக்கவா, தண்ணி அடிக்கவா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்குன்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது, இதுதான் அந்த டிவைன் பிரின்சிபல்ஸில் காணப்படுகிற வேதத்தில் கொடுக்கப்பட்ட பைபிள் பிரின்சிபல்ஸ். வேதத்தில் கொடுக்கப்பட்ட சில அறிவுரைகளே இப்படி தான் இருக்கும். அது நேராக கொடுக்கலையே, இப்படி சொல்லலையே, அப்படி கிடையாது. இப்போ இந்த வசனத்தில் முடிக்கும்போது, அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்போ குடிக்கிறவன் ஞானவான், விற்கிறவன் ஞானவான் ஆயிடுவானா? அப்படியா? குடிக்கிறவன் தாங்க முட்டாளாக இருப்பாங்க, விற்கிறவன் ஞானவான் தானே. ஒரு வகையில் ஞானவானாக தான் இருக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான், மற்றவனை மயக்கி இவன் பணக்காராகிறான். மளிகை கடைக்காரங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க, என் சொந்த பந்தத்திலே கேட்பாங்க, சிகரெட்டு விற்கலாமா, பாக்கு விற்கக்கூடாதோ, இல்லை கூடாதோ, அதான் தோ வந்துருச்சுல்ல, விற்கலாமா மா வந்துருச்சுல்ல. கேள்வி வந்துட்டாலே பதிலுக்கு அங்கே இருந்துட்டு தான் கேள்வியே கேட்பாங்க சில பேர். யோசிச்சு பாருங்க, பீடி சிகரெட்டு பாக்கு என்னெல்லாம் தேவையில்லாத ஆண்டவர் விரும்பலையோ எல்லாம் நேரடியாக இருக்கா? இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பீடி சிகரெட் ஒரு கடையில் விற்கிறாங்கன்னு வைங்களேன், அட்மந்து பிள்ளைகளே இன்னைக்கு இருக்க கடை வச்சிருக்காங்க நிறைய பேர், கேட்குறாங்க அப்படி. அப்போ ஒரு பாஸ்டர் கேட்டால், நீ குடிப்பியாப்பான்னு கேட்டாரான். நான் எப்படி பாஸ்டர் குடிப்பேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நல்ல பையன், அட்வென்டிஸ்ட் பையன், நான் எப்படி குடிப்பேன்? அப்போ அடுத்தவனை மட்டும் குடிக்க வைக்கலாமா? பகைவரையும் நேசின்னு கற்றுக் கொடுக்குற வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற நீ உன் கையிலேயே விஷத்தை எடுத்து கூட, இந்தா சிகரெட்டு, இந்த கோல்டு ஃபில்டர்ன்னு எடுத்து கொடுக்குறிய, அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன்னுடைய சரீரம் மாத்திரம் தேவனுடைய ஆலயம் என்று நினைக்கிற நீ, அப்போ we are acting people, am I right? நடிக்கும் தன்மை உள்ள கிறிஸ்தவர்கள். கடை வச்சிருக்கிறவங்களை மட்டும் நான் சொல்லலை, இந்த பாடம் நம் வாழ்க்கையில் அங்கங்கே நீங்கள் எடுத்துக்கிடணும். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அப்போ மற்றவங்க சாவணும் தானே கொடுக்குறேன், இப்படி எடுத்து கொடுக்குறல்ல, இந்தா குடி, இந்தா புடி. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறோம். இந்த டிவி விஷயத்துலேயே அதான். டிவிக்கு 2 பேர் சொல்கிறாங்க, ஒன்று வேஸ்ட் பாக்ஸு, இன்னொன்று டஸ்ட்பின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது, உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? டிவி ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கலாம், அதை நான் கேட்கல. டிவியை பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வசனத்தை என் நண்பர் ஒருத்தர் காமிச்சார், வாசிப்போமா? வசனம் அதுக்கு கிடையாது, டிவி பார்க்காதே, தொலைக்காட்சி பட்டியை உன் கண்ணில் வைத்து பார்க்காதெல்லாம் போடலை. ஆனால் அதுக்கு ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வசனம் எங்கன்னா மீகா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அதனுடைய விளக்கம் சொல்கிறாங்க. டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாது, அதுக்கு ஒரு பதில், இந்த பதில்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு வசனம் என்ன போட்டிருக்கு? எழுந்திரு போங்கள். சர்ச்சை விட்டு இல்லை, அந்த வசனத்துக்கு ஏற்ற சொல்கிறேன், எழுந்திரு போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடமல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கூடியதாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, உண்மையாகவே டிவிக்கு இந்த வசனத்தை வச்சுக்கலாமா? அது இருக்கா இல்லையானா எனக்கு தெரியல. ஆனால் அந்த வசனத்தை டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாது, நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டால் அந்த வசனத்தை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துக்கு நான் நினச்சி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? சிகரெட் விற்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, டிவி பார்க்கலாம், இதெல்லாம் எதுக்கு நாம் இப்போ படிக்கணும்? தேவ சித்தம் அதில் தான் இருக்கிறது.
திருமணம், வீடு, பெரிய பெரிய விஷயத்தை மட்டும் தேவனுடைய விருப்பம் பார்க்கணும், நல்ல நாள் பார்க்கணும், நல்ல போதகரை பார்க்கணும், ஜெபிக்கணும் அப்படின்லாம் சிந்திக்கிறேன் நீங்களும் நானும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்திலும் என்னுடைய விருப்பத்தை நான் தேவனிடத்தில் தெரிவிப்பது அவசியம் என்பதை மறக்காதீங்க. அவிவிசுவாசியை மணந்து கொள்ளாதேன்னு பைபிள்லேயே போட்டிருக்கா. அப்படின்னா என்ன? ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் ஒரு இந்து நண்பர்களை ஒரு திருமணத்துக்கோ, ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கோ, அல்லது பெண் கொடுக்குறது வாங்க, ரெண்டு பக்கம் சரிங்களா, போத் சைடு, ஜென் அண்ட் மென் அண்ட் உமன் ரெண்டையுமே சொல்கிறேன், செய்யலாமா அப்படின்னு ஒரு பைபிளில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஏன் செய்யக்கூடாது? தப்பான ஒரு புரிதல் இருக்குது. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் நான் இடையில கொடுத்த ஞாபகம் இப்போ எனக்கு வருது. பைபிளில் சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? அவிவிசுவாசை நீ என்ன செய்யாத, மணந்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மூப்பர்கிட்ட வந்துட்டு இப்போ அங்கிள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள், பாஸ்டர் எப்படியா எங்கள் அப்பாட்ட பேசி ஏதாவது பண்ணுங்கன்னா எப்படி? புரியல. தவறு. தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் எதை செய்தாலும் அது பாவம். தேவ சித்தம்னா என்ன தெரியுமா? ஆண்டருடைய விருப்பம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக எதை செய்தாலும் அது பாவம். மறந்துடாதீங்க. இப்போ மனதில் ஏற்றி வைங்க. ஐயோ 3 வருஷம் காதல் போச்சுன்னா என்ன ஆகும் பாஸ்டர்? அது இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றதுக்காகத்தான் நான் பேசுகிறேன். போச்சுன்னா என்ன ஆகும்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்படி ஒரு உறவு நான் விட்டுட்டா என்ன ஆகும்? போட்டும். ஃபஸ்ட் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசக்கூடாது. சொல்லலாம், நிறைய பேர் 1000 பேர் கமெண்ட் கூட அடிக்கலாம். அதை பற்றி நான் இப்போ கவலைப்படுறதுக்காக நான் இந்த இடத்துல நிற்கலை. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் எதை சொன்னாலும் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோடு நிற்பதற்கு நீங்கள் என்ன ஆயத்தம் என்று சொன்னால் தாராளமாக என்ன வேணாலும் செய்யலாம். முன்னாடியே நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குது, ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. தசம பாகத்தை செலவழிக்கலாமான்னு கேள்வி வருது, பழி வாங்கலாமான்னு கேள்வி வருது. அதுக்கெல்லாம் பைபிள் வசனம் இருக்குது. தசம பாகம் பரிசுத்தமானது, அது தேவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து செலுத்தணும் சொல்லுதுல. பழி வாங்கல் என்ன சொல்லுது? ஆண்ட சொல்லுது, வசனம் என்ன சொல்லி விடுது? பழி வாங்கல் எனக்குரியது, நானே பதிர் செய்கிறேன் அப்படி தான் சொல்லி கொடுக்குது. அப்போ அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆன்சரை வச்சுக்கிட்டே நம்ம கேள்வியை தேட முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளை மாதிரி பெரிய ஏமாளி யாரும் கிடையாது. நம்ம நினைப்போம் நமக்கு நல்லா தெளிவாக தான் நம்ம தேடிட்டு இருக்கணும். இல்லை, நெவர். நம்ம பெரிய ஒரு விஷயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத மறந்து விட வேண்டாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21 வாசிங்களேன். சற்று வேகமாக போகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பைபிளில் எந்த இடத்துல வேணாலும் வலது இடதுன்னு நீங்கள் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, வலதுபுறம் இடதுபுறம் வாசிக்கிறீங்களோ, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாமளும் நீங்களும் வழி தவறும் போதுன்னு அர்த்தம். வெதர் ரைட் ஆர் லெஃப்ட், எந்த பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தை உங்களுக்கு காதுகள் கேட்கும். எப்போ கேட்கும்? யார் உணர்த்துவா? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். இதை பரிசுத்த ஆவியானவர் ஏன்ட்டு எப்படி பேசுவார்? அதுக்கு ஒரு அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்தேன். ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு கல்யாண வீடு வச்சுக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு சர்ச் டெடிகேஷன், ஏதோ ஒரு பெரிய மீட்டிங். அந்த கூட்டத்தில் ஒரு 10 வயசு பையன் தொலைஞ்சு போயிடுறான். சரிங்களா? 10 வயசு பையன் தொலைஞ்சு போயிடறான். ஆனால் நம்மளை சுற்றி ஒரு 50-40 மக்கள் தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இந்த பையன் தொலைஞ்சு போயிட்டான். அப்போது அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மகனே அப்படின்னு ஒரு சத்தத்தை போடுறாங்க. அல்லது ஒரு கணவன் இருந்தார், அல்லது மனைவியோ இருந்தாங்கன்னா என்னங்கன்னு ஒரு சத்தம் போடுறாங்க. 50 பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே. என்னங்க அப்படின்னு சொல்கிற சத்தம், மகனே என்று சொல்லுகிற அந்த சத்தம் அந்த தொலைந்து போன நபருக்கு கேட்கப்படுமா கேட்கப்படாதா? என்னுடைய கேள்வி புரிஞ்சிருந்தா இன்னைக்கு பதில் வந்திருக்கும். 50 பேர் இருக்காங்க, தொலைஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் இங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது, மகனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தமானது என் தாய் தான் இந்த சத்தம் இடுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல.
ஒருவேளை பாட்டு ஓடுது, கூட்ட நெரிசல், சத்தம் கேட்கலாம், அந்த சத்தத்தை நான் சொல்ல வரல. இந்த சத்தமானது என் தாய் தான் என்னை நோக்கி கூப்பிட்றாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து தாயாக இருக்கிறான், நான் மகனாக இருக்கிறேன், நான் கூப்பிடு சத்தம் அவர் கேட்குமா? கேட்கணும், கேட்கும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம தான் கூப்பிட்றதே இல்லையே, நம்ம தான் கேட்கறதே இல்லையே. அந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட சத்தம் கேட்கும் போது இது என்னுடைய அம்மாவின் சத்தம் தான் புரியுற அந்த மகனுக்கு. நமக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒரு தூதை அனுப்பி, எப்பா நீ செய்யறது தப்பு, இது உனக்கு முற்றிலும் தேவைப்படாத காரியம், நீ தவறான முறையில் உள்ள போயிட்ட, நீ எந்திரிச்சு வெளியில வான்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா, அந்த சத்தத்தை ஒருவேளை நாம் கேட்கும் போது இது என் ஆண்டவர் தான் என்னை நோக்கி கூப்பிடுறான்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல பேசி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஐயா இந்த சத்தம் என் அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் நானும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமான நேரத்தை செலுத்தி அவரோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கையை நீங்கள் நானும் ஒருவேளை தக்க வைக்கல அப்படின்னு சொன்னா, அவர் சத்தம் நமக்கு முற்றிலும் கேட்கப்படாது. வாலிப பருவத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம். சும்மா எல்லாரும் கேட்குற மாதிரி நேரத்தை ஜெபிக்கிறீங்களா, இதை பண்ணுறீங்களா, அதை பண்ணுறீங்களா, நான் கேட்க வரல. அதுக்கும் மேலாக சிந்திப்பதற்கு நான் இந்த தியானத்தை வைக்கிறேன். அப்படி கூப்பிட்டு பழகும்போது தான், ஓ ஆண்டவர் இந்த சத்தம் ஏன் ஆண்டவர் கூப்பிட்றாருப்பா, ஓ இந்த சத்தம் என்னுடைய அம்மா சத்தம். ஒரு வீட்டில் அம்மா பாட்டு நீங்கள் பேசி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்கன்னு எப்படி கேட்கும்? அப்போ என்ன பதில், இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தேவனோடு அடிக்கடி தொடர்பு வச்சிருக்கணும். தேவனோடு தொடர்பு வைக்கும்போது கீழ்ப்படினோம், தேவனோடு நெருங்கி தொடர்பு இருக்கணும், வேத வசனத்தை ஒப்பிட்டு என் வாழ்க்கையில் நினைச்சினோம் நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம மறக்க வேண்டாம். இது எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பேசுறதுக்கெல்லாம் எல்லாரும் கஷ்டமா விட்டோன்னா வாய் லலலலா லலிலலா நிறைய பேச தான் செய்வோம். நம்ம கஷ்டமாக இருக்குமா? இல்லை. ஆனால் ஆண்டவரோட ஜெபம் பண்ணுமா அப்படின்னா, நான்லாம் என் வாழ்க்கையில் ரொம்ப கடந்து வந்திருக்கேன். வீட்டில் ஜெபம் பண்ணுவோன்னு சொன்ன உடனே எங்கே இருந்து தான் அப்படி என் மூஞ்செல்லாம் அப்படியே விருப்பமோ தெரியாது, முகம் அப்படி கோணிட்டு தான் போவோம். பார்த்துக்கோங்க, அப்படி இருந்திருக்கிறேன் நான், இல்லைன்னு சொல்லலை. இது என்னோட சாட்சி தான் நான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணுவோம் பாய விரிங்கன்னு சொல்லும்போது அப்படி எப்படி தான் எனக்கு ஒரு டென்ஷன் வருமோ தெரியாது, எங்கே இருந்தோ வரும் பார்த்துங்க, புஷ்ஷுன்னு வரும். வெளியில் காமிச்சா அடி விழும், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. 5 பாட்டு பாடுவோம் வாங்க எங்கள் அம்மா. நான் அதை உடனே பைபிள்லேருந்து பேசுகிற மாதிரி 3 பாட்டு பாடுவோம். என்னடா 3 பாட்டு கணக்குன்னு கேட்டால், பிதா குமாரன் பரிசுத்தாவிம்பேன். ஏன்னா 2 பாட்டு கம்மி பண்ணிட்டா சீக்கிரம் எங்கேயா விளாட போகலாம், சீக்கிரம் எங்கேயாவது போகலாம், டிவி பார்க்க போகலாம், ஏதாவது பண்ணலாம்ல. கோபம் வரும். ஆனால் நாட்கள்லாம் மாறி போச்சு. நானும் ஆசைப்பட்டேன் ஒரு பிடி சார் ஆகணும்ண்டு. பிடி சார் பார்க்குறாரு, வேண்டாம் இப்போ இருந்துக்கிங்க அங்கேயே அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. நிஜமாக ஒரு பிடி சார் ஆகிட்டு இருக்கணும். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் எனக்கு. சரி ஆகணும்னு ரொம்ப ஒரு கனவோடு தான் இருந்தேன். ஒலிம்பிக் லெவலில் நம்ம போனோம், ட்ரிபிள் ஜம்பில் ரொம்ப அழகாக ஜம்ப் பண்ணணும். இன்ன வரைக்கும் எவ்வளோ தூரம் ஒரு ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற சாம்பியன் குதிச்சான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ ஆசைப்பட்டேன். ஆசை வந்து நம்ம எப்படி வேணாலும் படலாம், இல்லை காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆசை எப்படி வேணாலும் படலாம். ஆனால் ஒன்றும் நடக்கலை. பாஸ்ட்டாக இருக்கேன் இன்னைக்கு. சத்தியத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தடம் புரண்டு எங்கே வந்தேன்னா, சரி நம்ம பிடி சார் ஆயிடணும், ஒரு அட்வான்டேஜ் ஸ்கூலில் அப்படி ஆகிட்டு ஒரு புல்லட் பைக் வாங்கிட்டு நம்ம பாட்டு காலையில் போயிட்டு ஃபிஸில் எடுத்து ஊதிக்கிட்டு அப்படி ஜாலியாக எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்டு அப்படி இருந்தலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை, தேவன் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ள தெரியும் பொழுது நமக்குள் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய தாளந்தை சரியாக அவர் பயன்படுத்துவார். அப்போ எனக்கு கொடுத்த தாளந்து என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த நாவு, இந்த வாய் தான். மனிதன் வாயினால் அழிவும் செய்வான், உருவமும் செய்வான். அது ஒரு பக்கம் பழமொழிகளாக நம்ம போகலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு தாளந்து ஒவ்வொன்று கொடுத்துருவோம். இந்த மனுஷனுக்கு ஒரு டேலண்ட், இந்த மனுஷனுக்கு ஒரு டேலண்ட். அது எப்போ தெரியுமா? நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான். அப்படின்னா என்ன? தேவ சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது. இந்த பைபிளெல்லாம் தூக்கி பிரசங்கம் பண்ணுவேனான்னு ஒரே முடிச்சுக்கிட்டு தான் நின்னேன். என்ன ஸ்டான்லி, என்ன பிரசங்கம் அவங்க போயிட்டுருக்க சர்ச்சில் தான் நடத்தினேன். 4 பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமோன்னு பயத்திலே போனேன். 4 பக்கம். அப்படின்னா என்ன? ஐயா வணக்கம், என் பேர் மாணிக்கன்ற மாதிரி, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இன்றைய நாளிலும்
நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இப்படி தான் எழுதிட்டு போனேன். பிரசங்கம் இன்னும் ஞாபகம் இருக்குது. A4 ஷீட்டில் 4 பக்கம் எழுதிட்டு போனேன். அழைப்பின் நோக்கம், பிரசங்க தலைப்பு என்னது? அழைப்பின் நோக்கம். சரி, ஒன்றும் தான் ஏற மாட்டேங்கி, நம்ம இதையாவது வச்சு ஏதாவது புரிஞ்சுக்குமா? நம்ம பிரசங்கம் பண்ணும்போது தான் நமக்கு பாடம் கிடைக்குமா? நிறைய கிடைக்கும். நிறைய ஊழியக்காரங்க அந்த அனுபவத்தில் இருக்காங்க. அப்படியே எழுதிட்டு போகிறேன். 37 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டேன்னாங்க. எனக்கு டைம் பிரசங்கம் பண்ணுறேன். எப்படி பண்ணோம்? ஆச்சரியம். கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பாஸ்டர்ஸு, மற்ற சீனியர்ஸ் அண்ணாமார்கள்லாம் கொஞ்சம் ஏற்றி ஃபெயில். ஏகப்பட்ட பாடம் ஃபெயில். நற்செய்தி புஸ்தகம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். வெக்கப்படலை நான். இது சாட்சி. இது நற்செய்தி புஸ்தகம்னா என்ன? நான் முடிக்கிறேன். என்னோட இல்லஸ்ட்ரேஷனோட இதை முடிக்கிறதுக்கு நான் வச்சுருந்தேன். நற்செய்தி புஸ்தகம்னா என்னப்பா? நீங்கள் முடித்த மாதிரி தான் நானும் முடித்தேன். இப்போ சொல்லுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 தான் நற்செய்தி புஸ்தகம் என்று சொல்லுவோம். நற்செய்தினா என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, இறப்பு, மீண்டும் வரப்போகிறார் என்ற, சரி ஒரு 2.5 மார்க் என்ன வச்சுக்குவோம். நான் சொல்லித்தரேன். இந்த சப்ஜெக்டை நற்செய்தி புஸ்தகம் 4 நாளை 4 முறை அட்டெம்ப்ட் எழுதினேன் நான். ஜஸ்ட் காஸ்பல் சப்ஜெக்டில் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. க்ரீக்கு, ஹீப்ரூன்னு மூல உபதேச அந்த பாடமும் உண்டு. புக் ஆஃப் ஹீப்ரூன்னு சொல்லி, சாரி க்ரீக்குன்னு ஒரு பாடம், ஹீப்ரூன்னு அதாவது லாங்குவேஜ், மொழி. அதெல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ். அதெல்லாம் எப்படி இந்த குறி இப்படி வரும்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு பாட்டெல்லாம் பாடி, நமக்குள்ளே ஒரு அந்த திறமையெல்லாம் இருக்கிறனால அந்த பாட்டு இசையெல்லாம் வச்சு அதுக்கு இதுன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். ஆனால் இந்த காஸ்பல் சப்ஜெக்ட், அட்வர்டிஸ்ட் ஹெரிட்டேஜ்னு ஒரு சப்ஜெக்ட் 3 முறை அட்டெம்ப்ட்டு. அவர் யோசிப்பார், இதெல்லாம் சொல்லவே இல்லையடா அப்படின்ற. யோசிச்சு பாருங்கள். இப்படியும் இருந்து எலும்பி 3ஆவது வருஷம் வருது. கோவிட் அப்போ தான் நெருங்குது. வெளியில் போயிடுவானான்னு நினச்சேன். எல்லா நேரமும் காசை வீட்டில் கேட்கவும் முடியாது. ஆனால் கேட்கும் போதெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் எப்பவுமே வேறு டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் தந்துடுவாங்க. ஆனால் அது ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு காசு கொடுங்கன்னா கேட்குறதுக்கு பயம். கேட்ரிங் வேலைக்கு போனேன். 300 சம்பளம். நைட்டு வேலை செஞ்சால் 400, காலையில் வேலை செஞ்சால் 300. கேட்ரிங் போவேன். அங்கே பசங்க எல்லோரும் செய்வோம். கேட்ரிங் போகும்போது தான் கோட்டே போட்டேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா எங்கள் மகாராஷ்டிராலாம் கேட்ரிங் போகும்போதுலாம் கோட் போட சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஆஃப் கோட், மோடி கோட், ஏதாவது ஒன்று போட சொல்லுவாங்க. அந்த கலரை பார்த்தோன்னா தாங்க முடியாது. பச்சகப்பாக அடிச்சிருக்கோம், இல்லை மஞ்சேன்னு இருக்குது, ஏதாவது ஒரு கலர் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அதை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அதை சம்பாதிச்சு அதில் உள்ள காசை ஏட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அரியர், அதுக்கு பணம் கட்டுவேன். பாதி உண்மை வீட்டுக்கு தெரியும், பாதி இப்போ தான் தெரியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளவும் கடந்து பாதைகள் நெடுகில் போக போக 3 வருஷம் முடிக்கும் போது ஆள் பாஸோடு வெளியே வந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஏதோ ஒரு நோக்கத்திற்கு தேவன் என்னை அழைக்கிறார். தமிழ் வாசிக்க தெரியாது. இப்போவே பார்த்துருப்பீங்களே, அழகான தமிழ் வாசிப்பேன் நான். அப்போ எப்படி இருந்திருப்பேன்னு யோசிப்பாருங்க. அப்போ என் வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி இதெல்லாம் நம்ம நடந்து இந்த பைபிளெலாம் தூக்கி இதனுடைய அர்த்தத்தெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், என்ன பிரசங்கம், என்ன சாட்சி, என்ன பாஸ்டாக போகிறோம், எங்கேயோ நினச்சேன். ஆனால் தேவ சமூகத்தில் என் வீட்டில் ஜெபித்த ஜெபம், என் தாய் ஜெபித்த ஜெபம், என்னுடைய தகப்பனார் ஜெபித்த ஜெபம், என் குடும்பத்தில் எடுத்த முடிவுகள், பல போதகர்கள் எடுத்த பிரயாசங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்பதற்கு என்னை வழி நடத்துச்சு. அப்போ அப்படியெல்லாம் செஞ்சு தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம செய்யும்போது நம் நிலைமை மாற்றப்படும். இன்றைக்கி இப்படி ஒரு சபையில் இன்றைக்கி ஒரு பாஸ்டராக இன்றைக்கி வேலை செஞ்சுட்ருக்கேன். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதை நடக்குன்றதை மறைக்காதீங்க. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வாசிங்களேன். யோவான் 10:4-5. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். வசனம் புரியுதா? ஒரு ஆடு மந்த கூட்டம் இருக்குன்னா இப்போ திறந்து விட்டுட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு திறக்க முன்னாடி ஆட்டுக்காரன் மேய்க்கிறவர் முன்னாடி போயிட்டாரான். ஆடோடைய அதாவது கரெக்டாக கூப்பிட்ற இந்த ஆடு வான்னு சொல்லும் போது அந்த ஆட்டினுடைய சத்தத்தை கேட்டு கரெக்டாக வந்து நிற்கிது. ஆனால் அதே இன்னொரு சத்தம் ஆட்டினுடைய மெய்ப்பெண் இல்லை அப்படின்னா, அந்த ஓனர் அவர் இல்லைன்னா வேற ஒரு ஓனர் கூப்பிட்றாருன்னு வைங்களேன், ஆடு போல. அப்படி என்ன அர்த்தம்? இந்த ஓனர் கூப்பிடும்போது இந்த வேலை செய்கிற ஆள் வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் தேவன் கூப்பிடும்போது நான் கரெக்டாக போகணும். அதுக்கு இவர் தான் என் தேவனான்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணுன்றதான் என்னோட பாடமே இன்னைக்கு.
இந்த சத்தம் தான் என் தேவனின் சத்தமான்றது எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு இவர் தான் என் தேவனான்றதே முதல்ல தெரியணும். அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், கீழ்ப்படிந்து மேல்படிக்கு வரணும், வசனத்தை ஒப்பிட்டு வாழணும், ஜெபத்திலே முழுவதுமாக கொடுக்கணும். அப்போதான் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றதே தெரியும். இல்லை என்றால் ஒருபோதும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு எப்படிப்பட்ட விதங்கள் இருந்தாலும் சரி, நம்ம அவசியம் நீதிமொழிகளை வாசிக்கும் போது 11:4 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். நிறைய ஆலோசனைக்காரர்கள் என்ன, நான்லாம் நிறைய டைம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா எனக்கு அது புரியலை அப்படின்னு வைங்களேன், ஒரு 3 குறைஞ்சது 3 பாஸ்டருக்காவது நான் அதை வந்து கேட்பேன். சீனியர் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் இதுக்கு விளக்கம் என்ன, இது எப்படி படிச்சுக்கிட்டோன்னு 3 குறைஞ்சது 3. அந்த 3 நபரில் எது எனக்கு எளிமையாக இருக்குன்னு அல்ல, எனக்கு எது புரியுதோன்னு முதல்ல பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்பேன், எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்பேன். அதை தான் ப்ரெசென்ட்டே பண்ணுவேன். ஒருத்தர்கிட்ட மட்டும் எப்போவுமே ஒரே பாஸ்டர் பேச்சே கேட்கறது அப்படி இருக்கக்கூடாது. ஒரே நபருடைய பேச்சை மட்டும் எப்பவும் கேட்கக்கூடாது. ஆலோசனைகள் தான் வசனம் என்ன சொல்லுது, அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நமக்கு நிறைய இருக்கணும், நிறைய நபர்கள். அப்போ என்ன, தேவன் ஒருத்தர் தான், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மூப்பர்களாக இருக்கலாம். ஒரு நபரை மட்டும் நம்பி என்னைக்காவது ஒரு களத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கலக்கி விட்டுருவாங்க உங்கள் வாழ்க்கையை, மறந்துடாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், ஒரு நபரை மாத்திரம் என்றைக்கும் நம்பக்கூடாது. அப்படி ஒரு நபரை மாத்திரம் நம்பணும்னு முடிவெடுத்து கட்டாயத்தோடு இருக்கீங்கன்னா அது கிறிஸ்துவ மட்டும்தான் இருக்கணும், மனிதன் யாரும் இருக்கக்கூடாது. எபி இப்போ இருக்கிறாப்புல, எபி ஒன்று சொல்கிறாருன்றக்காக இந்த சர்ச்சில் ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்குமா? ஒரு கூட்டம், நம்ம ஒரு கூட்டம் தானே. ஒரு நபர் சொன்ன ஒரு ஆலோசனைக்காக நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, செய்யவும் மாட்டேன். நாமளும் செய்யவும் கூடாது. ஏன்னா பைபிளில் தான் சொல்லிக் கொடுக்குது. ஆலோசனைக்காரர்கள் எல்லார்ட்டையும் கேட்கணும். எல்லாருடைய பதில் எப்படி இருக்கு, அப்போ தான் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும். மனசில் வச்சு பாருங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கணுமா? அது எவ்வளோ பெரிய தான் ஒரு ஆசிரியர் கோட் பண்ணார், எவ்வளோ பெரிய பிஹெச்டி பட்டம் படித்த நபராகவே இருந்தாலும் சரி கேட்கக்கூடாது. பிஹெச்டிக்கு ஒரு விளக்கம் என்ன, இந்த பிலாசபியெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு விளக்கம் இங்கே ஒரு ஆள் வச்சுருக்கிறாங்க, என்ன தெரியுமா? பர்மனண்ட் ஹெட் டேமேஜ், நிரந்தரமான ஒரு மூளை மக்கினவர்கள்னு அர்த்தம். பர்மனண்ட்டாக ஹெட் டேமேஜ். அவர் எவ்வளோ பெரிய பட்டம், அமெரிக்கா தேசத்தில் போய்ட்டு பிஹெச்டி படித்தார், படிச்சுட்டு போட்டும் பிரச்சனையே இல்லை. இங்கே என்ன ஓடுதுன்னு தெரியுமா அவருக்கு? அநேக ஆலோசனைக்காரர்கள் வைத்திருப்பது நல்லது. ஆனால் அதுலேயும் ரொம்ப ஞானமாக இருக்கணும்னு தான் ஆர்டர் சொன்னார். சும்மா இவங்க எதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க அதை சொல்கிறாங்கன்னு போட்டு குழம்பிடவும் கூடாது. அதுக்கு தான் தேவ ஞானம் நமக்கு வேணுங்கிறார். லைஃப் வந்து சும்மா ஈஸியாக அப்படி 1 ரூபா காயின் போட்டோன்னா ஹலோன்னு பேச முடியாது. நம்பரும் போடணும்ல இல்லையா, வந்து நிற்கணும்ல, லைன் இருக்கான்னு பார்க்கணும்ல, நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ரொம்ப கவனத்தோடு நம்ம செய்தால் மாத்திரமே அது முடியும் என்பதை மறக்க வேண்டாம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய விஷயத்தில் கவனம் நமக்கு தேவை. யங் பீப்புள் நம்ம சபையில் நிறைய பேர் உண்டு இல்லையா? நிறைய விஷயத்தில் திருமண காரியம், படிப்பு காரியம், ஒரு வேலையை சூஸ் பண்ணனாலும் கவனமாக இருங்க. படிப்பு உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு கிளாஸில் உட்காந்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது, ஐயோ இந்த குரூப்புக்கு நமக்கு ஒத்து வராதே. அது எப்போ யோசிச்சிருக்கணும்? அந்த குரூப்பை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பாக்ஸில் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உள்ளே வந்து உட்காந்துட்டு ஐயையோ அப்படின்னா அந்த ஐயையோ கடைசி வரைக்கும் ஐயையோ 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 பாடலாகவே மாறிவிடும். இது என்னுடைய வாழ்த்துக்களாகவே இருக்கட்டும். ஏன்னா பாஸ்டர் எப்படி மறைமுகமாக சாபம் போட்டு போயிட்டாரா இன்றைக்கி அப்படின்னு நினச்சிடாதீங்க. நினைத்தால் தவறல்ல, நினச்சிடாதீங்க. போனதுக்கப்புறம் புலம்புறதுல, விட்டதுக்கப்புறம் பொருள் உடஞ்சி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. கவனம் நமக்கு அவசியம் என்பதை மறக்க வேண்டாம். இதெல்லாம் ஏதோ ஒரு சொன்னார், லைட் மேட்டர் நினச்சிட்டு ஃப்யூச்சரில் அது ஃபைட் மேட்டராக வந்துடக்கூடாதுன்னு பாரு. ஏன்னா ரொம்ப சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம். அதுதான் காலையில் நாளைக்கு பெரிய விஷயமா வெடிக்கும் அப்படின்றத மறக்க வேண்டாம். சுய சித்தத்தை ஒழித்து தேவ சித்தத்தை உயர்த்து, அப்படி ஒரு வாக்கியத்தை நம் மனதில் வைத்து நம்மளுடைய வாழ்வை நாம் துவங்கினோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை என்ன செய்வார்? வாழ வைப்பார். அதுக்கு கீழ்ப்படினோம். முழு காரியத்தையும் ஜெபத்தில் நான் வைக்கணும். சும்மா அறகுறையாக வைக்கக்கூடாது, இடையில கொண்டு வைக்கக்கூடாது, ஆரம்பிக்கும் போதே வைக்கணும். சரியா? தேவனுடைய வசனத்தை ஒப்பிட்டு என் வாழ்க்கையில் நடத்தணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க நான் என்ன செய்யணும்? என்னோட காதை நான் கொடுக்கணும். நம்முடைய விருப்பத்தை சொல்லிடணும். ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை தான் சொல்லிடுங்க.
சொல்லி அதில் அவர் திருத்தி கொடுப்பார் தெரியுமா. அந்த கரெக்ஷன் பேப்பரை வாங்கி நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் எழுதணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது அநேக ஆலோசனைகளை நமக்கு தருவார். நிச்சயமாக அதை நம்மளை வழி நடத்துவாராக. இறுதி பாடலாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். என்ன இப்போ சாங் நம்பர் சிறிய பாட்டு புத்தகத்திலே பாடல் 15 தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் என்ற பாடலை நாம் யாவரும் நின்று பாடுவோம்.